ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1.92 வந்து பாசிட்டிவ்ல வந்து ஓப்பனிங் நடந்திருக்கு. அதாவது ஆக்சுவலி நமக்கு வந்து சப்ளை தான் நடக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா எஸ்டர்டே ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஈரான் வந்து நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து இவ்வளோதான் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் டீலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் சப்ளை வந்து ஓப்பன் ஆகிருக்கிற சான்சஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியர்லையும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மட்டும் நான் டைட் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவங்க நியூக்ளியரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன்லாம் நிறையா வந்து மாற்றம் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் கூட நான் டைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து டிமாண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் க்ரூட் ஆயில் நம்ம ஃப்ரைடேவே ஒரு பேட்டர்ன் வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேட்டர்னில் கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஜோன் சப்போர்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ 8375க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8756 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன், அதே மாதிரி சப்போர்ட்டுக்கும் இந்த பேட்டர்ன் நான் டிரா பண்ணி வச்சிருக்கிறது 15 மினிட்ஸ் நார்மல் கேண்டில் டைம் ஃப்ரேம்ல, வேற எந்த கேண்டலுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு $2 வந்திருக்கு. இப்போவே எப்படியும் ஒரு 150 பாயிண்ட் மேலே தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்துட்டாலே ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு செல்லிங் ஆகணும் அப்படின்னா ஒன்று இந்த 8756 வரணும், இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணணும், இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனையாச்சும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கணும். ஸோ வச்சாதான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா பையிங் கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆயிருக்கு ஃபாரெக்ஸில். இருந்தாலுமே இந்த 322.5க்கு மேலே ஒரு ஓப்பனிங், அதாவது ஒரு கேண்டல், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் ஒரு க்ளோசிங் கொடுத்தா மட்டும் ஸோ பை சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த 314.3 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 303 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு ஓவராலாக செல்லிங்காக பையிங்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் $4571 வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான், அங்கே தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணணும். அகைன் வந்து 4571க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் ஒரு க்ளோசிங் வச்சது அப்படின்னா பையிங் போகலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு வந்து செல்லிங் தான். ஓகேங்களா? ஸோ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கோல்டோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,54,869, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,57,196. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த வந்து சப்போர்ட்டா வந்து பாருங்க, அதாவது 1,54,869 சப்போர்ட்டா வந்து எடுங்க. ஸோ பிரேக் அவுட் நடந்தது, அடுத்தடுத்த கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா கூட ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பார்த்துக்கலாம். பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டா சில்வர்லையும் சேம் தான், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஈவினிங்ல ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா நான் வந்து அப்டேட் பண்றேன். 2,63,231ங்கிறது சப்போர்ட் ஜோன், 2,69,942ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? ஸோ கோல்டும் அவ்வளோவா பெரிய அளவுலலாம் இறங்கல, வெறும் ஒரு $9.91 மட்டும்தான் இறங்கியிருக்கு. ஸோ பிஎம்ஐ ரீடிங்ஸ் இருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா? பிஎம்ஐ ரீடிங்ஸை பொறுத்து தான். ஸோ பிஎம்ஐ ரீடிங்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு வந்து கொஞ்சம் புல்லிஷ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ பிஎம்ஐ ரீடிங்ஸ் எத்தனை மணிக்கு நமக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து 19:15 கிட்டத்தட்ட ஒரு 7:15 தான் ஸோ இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா நமக்கு கோல்டோட மூவ்மெண்ட்டை ஓரளவு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1342,
ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1362. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து காப்பர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்னிங் கண்டிஷன்ஸ், M6க்கான மார்னிங் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி போயிடலாம். இப்போ இந்த டீல் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் ட்ரம்ப் வந்து பேசியிருக்கிறாரு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் டைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஓப்பனாக இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான். நிக்கி, ஸ்ட்ரைட் டைம்ஸ், ஹேங்ஸாங், ஸோ எல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. நிக்கி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 756 பாயிண்ட், நிஃப்டி வெறும் 6 பாயிண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ MSCI வேர்ல்டு இண்டெக்ஸும் பெரிய லெவலெல்லாம் இறங்கல, வெறும் 1.24 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இறங்கி இருக்கு. ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் இறங்கியிருந்தா கூட நம்ம ஏதாவது சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் போயிட்டு இருக்கு. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து, அதாவது இன்னும் போன மாதம் 20ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக புல்லிஷில் தான் போயிட்டு இருக்கு குளோபல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ADR வேல்யூஸ் பார்க்கலாம். இப்போ ADR வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ இது ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் ரெட்டில் இருக்கு. HDFC, ICICI பேங்க், ரிலையன்ஸ் கொஞ்சம் ரெட்டில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஆர்பிஐயோட MPC மீட்டிங் இருக்கு, அதாவது June 3 June 5 வரைக்கும். ஸோ அதன் மூலயமா நமக்கு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் வந்து கொஞ்சம் க்ரோத் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த ரேட் கட் வந்து எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அன்சேஞ்சு நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அன்சேஞ்சு நடந்தாலும் இல்லை ரேட் கட் நடந்தாலும் ரெண்டுமே வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டருக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ரேட் கட் ஏற்றினாதான் அது வந்து நெகட்டிவாக மாறும். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் அன்சேஞ்சுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஸோ ரொம்ப பற்றாக்குறை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போதான் RBI வந்து ஒரு 2.87 லட்சம் கோடி ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது. ஸோ அதே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் LICலேருந்து ஒரு 2% வந்து ஸோ ஷேர்ஸ் வந்து செல் பண்ண போகிறாங்க. ஸோ ஓரளவு இந்த மாதிரி டைமில் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் அன்சேஞ்சு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரேட் கட் நடந்தால் இன்னும் சந்தோஷம் தான். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு நம்ம எந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா HDFC, ICICI பேங்க், ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரை வந்து ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். WTI க்ரூட் ஆயில் வந்து $1.97 வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.80 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ பெரிய அளவில் நியூஸஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற ஒரே நியூஸ் US ஈரான் டீல் வந்து சீக்கிரமா முடிய போகுது, அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இது வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.